ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம அஹானாவை தான் காட்டுறாங்க. அவன் வந்து ஆரியாவை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் படுக்க வச்சுட்டு உட்காந்துருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம அனந்தா வரா. என்ன பூர்வி, நீ நினச்ச மாதிரியே உன்னோட காதலனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இப்போ நீ சந்தோஷமா வாழு அப்படிங்கிற மாதிரி அனந்தா சொல்கிறா. உடனே அஹானா வந்துட்டு, அக்கா நான் எதையுமே மறக்கலை, நான் இவனை காதலிச்சதை விட இவன் மேலே இருக்க வெறுப்பு எனக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது, நான் இவனையும் கொல்லாமல் விட மாட்டேன், நம்ம குடும்பத்தை அழிச்சா யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கர கோவத்தில் பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அப்படியே அந்த 3 பேர் தான் காட்டுறாங்க. பரிநீத் அவ 2 ஃப்ரெண்ட்ஸையும் காட்டுறாங்க. அவனுங்க 3 பேரும் அந்த பெரிய வில்லன் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பெரிய வில்லன் சொல்றான், இந்த மாதிரி நான் நாகமணிக்கு உங்களுக்கு கொடுத்த டைம் வந்து முடிய போகுது, நீங்க எவ்வளவு சீக்கிரம் நாகமணியை கொண்டு வரீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட உயிர் தப்பும், இல்லை அப்படின்னா அந்த முதலைகளுக்கெல்லாம் நீங்க இரையாயிருவீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே மிரட்டுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்றான்னா, ஒரு பெரிய பாம்பை வரவழைச்சு அந்த பாம்பு இவங்க 3 பேரையும் அப்படியே போட்டு நெருக்கிது. அப்பவும் அவன் மிரட்டிட்டே இருக்கான், இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங், அடுத்த டைம் நீங்க வரும் பொழுது நாகமணியோட வரணும், அதுக்கப்புறம் அந்த இந்தியாவே அழிக்கிறது தான் நம்மளோட பிளான், அதையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே மிரட்டியாக அவங்க 3 பேரையும் அனுப்பி விட்டுறான். அதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் அஹானா ரூமுக்கு வெளியே நின்றுட்டு, ஐயோ உள்ளே எப்படி போகிறது, இவங்க 2 பேரும் இன்னும் வெளியே வரவே இல்லையே, என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி 3 பேருமே வெளியே நின்று புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தா அஹானா வந்துட்டு அவங்க அப்பா கிட்டே வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கா. என்னப்பா நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் இங்கே தான் இருந்தாகணும், எனக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி ஒரு ஆக்டிங்கை போட்டுட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக பரிணித் வந்துட்டு, என்னம்மா என்னாச்சு, அப்பா என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அவளும் சொல்றா, இந்த மாதிரி அப்பாக்கு இன்னும் என் மேல கோவம் குறையவே இல்லை, அவர் வந்து எனக்குன்னு தரேன்னு சொல்லிட்டு ஒரு டைமண்ட் சொன்னார்ல, ரொம்ப ஸ்பெஷலானது, அதை வந்து அவரோட லவ்வருக்கு தான் அவர் கொடுக்க போறாராம். ஏன் அப்படின்னா நான் வந்து அவருக்கு பிடிக்காத இடத்துல இருக்கேனா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே பரிணித் இருந்துட்டு சொல்றான், ஏமா நான் உங்ககிட்ட வரதட்சணைலாம் எதுவும் கேட்கல, உனக்கு சேர வேண்டிய பொருள் உனக்கு வந்துதானே ஆகணும், நீ எப்படியாவது உங்க அப்பா கிட்ட போய் கேளு அப்படின்னு சொன்னோன்னா, இல்லை அங்கிள் என் அப்பா என் மேல கோவமா இருக்காரு, எனக்கு அந்த கிஃப்ட் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இவளும் சொல்றா. உடனே பரிணித் இருந்துட்டு, அவர் கொடுக்கலன்னா என்னமா நீ தேடி எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி பரிணித்தா அவன் 2 ஃப்ரெண்ட்ஸும் அஹானாவை கூட்டிகிட்டு அந்த டைமண்ட் ஃபேக்ட்ரி இருக்கிற இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறானுங்க. அங்கே போனோன்னா அஹானா சொல்கிறா, பாருங்க அங்கிள் எங்கள் அப்பா வந்து அங்கே பாருங்கள் அவங்க லவ்வரோட என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு, என்னை கண்டுக்க கூட மாட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி காட்டுறா. பார்த்தா அந்த இடத்துல வந்து பரணி நாகினி தான் அந்த அஹானாவோட அப்பாவை வந்து மேலே நின்றுட்டு இருக்கா. அப்புறம் இன்னொரு பொண்ணு பக்கத்தில் நிற்கிற மாதிரி இருக்கு, அதுவும் இந்த பரணி நாகினி தான் மாற்றி இந்த மாதிரி ஆக்டிங் போட்டுட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் பரிணித்தா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நம்பிடுறானுங்க. அதுக்கப்புறம் பரவாயில்லமா அப்பா என்ஜாய் பண்ணிட்டு வா, நீ நம்ம போய் வந்து அந்த டைமண்டை தேடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த சுரங்கத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறானுங்க. உடனே அஹானா சொல்கிறா, இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக தேடலாம் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் 4 பக்கமாக பிரிஞ்சு போகிறாங்க. அதில் ஒரு ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து ஏதோ மினுங்கிற மாதிரி இருக்குது, நமக்கு டைமண்ட் கிடச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல தேடி பார்க்குறான். அப்போ அந்த இடத்துல வெறும் டார்ச் லைட் தான் இருக்கும். ஐயோ நம்ம இப்படி ஏமாந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். பார்த்தா அந்த இடத்துல நம்ம அஹானா நாகினியாக மாறி இவனை பயங்கரமாக பயன்படுத்திட்டு இருக்கா. உடனே அவன் இருந்துட்டு என்னை மன்னிச்சிடுன்னு எவ்வளவோ மன்னிப்பு கேட்குறான். ஆனால் இவன் வந்து விடவே மாட்றான். என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, அவனையும் வந்து அவளோட வாளால சுருட்டி அங்கேயே கொலை பண்ணியும் போட்டுடுறா. அந்த இடத்துல அவன் அப்படியே மாயமா மறைஞ்சும் போயிடுறான். அப்ப அகனா வந்துட்டு அவளோட நார்மல் உருவத்துக்கு மாறிட்டு இப்படி திரும்புறா. பார்த்தா அந்த இடத்துல ஆரியமான் நிக்கிறான். இந்த மாதிரி வந்து நீ நாகினியா, அகனா நீ நாகினியா அப்படிங்கிற மாதிரி அவன் ஷாக் ஆயிட்டு அந்த இடத்த விட்டு ஸ்பீடா வந்து கார்ல போயிடுறான். ஆனா வந்துட்டு ஐயோ இவர் நம்மளோட நாகினி உருவத்தை பார்த்துட்டாரே, இது ரொம்ப பெரிய பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் அங்க இருக்க எல்லா இடத்துலயும் வந்து ஆரியமான் எங்க இருக்கா அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருக்கான். அப்ப கிச்சனுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஆரியா இங்கே வந்தாரா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, என்ன ஒரே நாளில் வந்து ஆரியா அவனை மயக்கிட்டானா, இப்படி ஆரியாவை தேடிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் புரியாமல் அவளுங்களும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காளுங்க. அதுக்கப்புறம் ஒரு காரில் ஒருத்தர் போய்கிட்டு இருக்காரு. அவர் நிறைய இம்பார்ட்டண்டான ஃபைல்ஸ் எல்லாம் வந்து எப்படியா சேஃபாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே போய்கிட்டு இருக்காரு. அப்போ டக்குன்னு இமீடியட்டாக அவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுது. அப்போ அந்த இடத்துல யாரோ வந்து அவரை கொலை பண்ணி போட்டுட்டு அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. அது என்ன ஏது அப்படிங்கிறதுலாம் தெளிவாக நமக்கு காட்டலை. அதுக்கப்புறம் நமக்கு ஆரியாவை தான் காட்டுறாங்க. அவன் வந்து ஆஃபீஸில் நின்றுட்டு புலம்பிட்டு இருக்கு, என்னது இந்த நாகினி இதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் என்னால் நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, அப்போ வந்து பரிணித் வந்து ஒரு புக்கை பற்றி சொல்லியிருப்பான். அதை வந்து ஆரியா யோசிச்சுட்டு அந்த புக்கெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த புக்கில் வந்து அந்த நாகினியோட கோயில் ஃபோட்டோ ஒன்று இருக்கும்ல, அந்த ஃபோட்டோ அதில் இருக்குது. உடனே அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அந்த கோயில் எங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆரியா தேடி அந்த இடத்துக்கு போகிறான்.
அதுக்கப்புறம் நம்ம அஹானாவை தான் காட்டுறாங்க. அவன் வந்துட்டு ஆரியமான் வந்து எங்கே வந்திருப்பான், ஒரு வேளை ஆஃபீஸ்க்கு போயிருப்பானு சொல்லிட்டு ஆஃபீஸ்லேயே வந்து பார்க்குறான். அங்கேயும் ஆரியா இல்லை. உடனே இவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா அவளோட நாகர்கோயிலுக்கு போயிட்டு பரணி நாகினிட்டு நடந்த எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருக்கா. உடனே பரணி நாகினி சொல்றான், இந்த மாதிரி ஆரியா வந்து உங்களோட உண்மையான உருவத்தை பார்த்துட்டான் அப்படின்னா இனிமே அவனை உயிரோட விடுறது வந்து நமக்கு சேஃப் கிடையாது, அவனை எப்படியாவது கொன்னே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஆரியமான் வந்துடுறான். அவன் வந்ததை பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. உடனே ஆரியாவும் சொல்றான், இந்த மாதிரி இது எல்லாமே உண்மைதானா, ஒரு நாடகத்திலையும் மூவிலையும் பார்த்த இது எல்லாம் இப்போ நிஜத்துல நடக்குதுங்கிறப்போ என்னால நம்பவே முடியல, எல்லாத்தையும் நான் போய் எல்லாத்தையும் சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி போகும்போது நம்ம அஹானா வந்து அவளோட வாளை பயன்படுத்தி நம்ம ஆரியமான அப்படியே நெரிச்சு தூக்கி வீசிடுறா. அவனுக்கும் அடிபட்டுருது. உடனே அஹானா சொல்றா, வலினா என்ன வேதனைனா என்னன்னு இப்போ உனக்கு புரியுதா, நீ என் குடும்பத்தையும் கொலை பண்ணும்போது இப்படி தானே உங்களுக்கு இருந்துச்சு, உங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கோவமா பேசுறா. அப்போ உடனே ஆரியமான இருந்துட்டு என்ன நீ சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே அதுக்கு அஹானா சொல்றான், இந்த மாதிரி பூர்வின்னு ஒரு பொண்ணு நீ கத்தியால குத்துனல்ல, அந்த பொண்ணு எப்படி கெஞ்சினா, ஆனா நீ அவளோட உயிரை வந்து மதிக்காம அவளை கொலை பண்ணி போட்ட, உன் குடும்பத்துல இருக்க எல்லாரும் என்னோட குடும்பத்தையே அழிச்சாங்க, அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்றான். உடனே அஹானா இருந்துட்டு அவனை திரும்பவும் வாளால சுருட்டி சுவத்துல அடிச்சு அவன் அங்கேயே மயங்கிடுறான். உடனே அஹானாவும் பாம்பா மாறி அப்படியே ஆரியாவை கொலை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கிட்ட போறா. ஆனால் அவளால் கொலை பண்ணவே முடியல. உடனே அந்த இடத்துக்கு பரணி நாகினி வந்துட்டு, என்ன ராணி நீங்கள் இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க, அவனை கொல்லுங்க, எதுக்காக இன்னமும் கொல்லாமல் விட்டு வச்சுட்டு இருக்கீங்க, அவன் என்ன உங்கள் மேலேயும் உங்கள் குடும்பத்து மேலே இறக்கம் காட்டினானா, இல்லை நீங்கள் மட்டும் எதுக்காக அவன் மேலே இறக்கம் காட்டிட்டு இருக்கீங்க, அவனை இப்போவே கொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அஹானா வந்து ரொம்பவே அழுதுட்டு, என்னால் முடியல, என்னால் இவனை கொல்லவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அழுகுறா. அப்போ உடனே பரணி நாகினி சொல்கிறா, இந்த மாதிரி மனுஷங்களை நம்ம காதலிச்சு நம்ம குலமே அழிஞ்சது உங்களுக்கு தெரியாதா, அதனால நம்ம எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணோம், நம்ம முன்னோர்கள் இதனால எவ்வளோ பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும் தானே, இது என்னைக்குமே சரி வராது, ஒத்தும் வராது, அதனால நீங்க வந்து இவனை இப்ப கொன்னே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பரணி நாகினி கோவமா பேசுறா. உடனே ஆனந்தா இருந்துட்டு, இல்லை என்னால முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டே இருக்கா. உடனே பரணி நாகினி சொல்றா, உங்களால முடியாதுன்னா என்ன, நான் இவனை கொன்னே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோபத்தோட சொல்றா. அப்புறம் அஹானா இருந்துட்டு அழுதுட்டே உள்ள வந்து ஒரு ரூம்குள்ள போயிடுறா. அங்க போயிட்டு ரொம்பவே ஏங்கி அழுதுட்டு இருக்கா. அப்போ அந்த புத்தகங்கள்லாம் தன்னாலேயே வந்து ஓப்பன் ஆகுது. அங்க எதிர்த்தாப்புல வந்து சிவன் வந்து தாண்டவம் ஆடுற மாதிரி காட்டுறாங்க. அப்போ அஹானா வந்துட்டு அந்த புத்தகத்தில் இருக்க ஏதோ ஒன்று பார்த்துட்டு ஸ்பீடாக ஓடி வர்றான். இங்கே வந்து பார்த்தா பரணி நாகினி வந்து நம்ம ஆரியாவை அவளோட வாளால் அப்படியே சுழட்டி நெரிச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கா. உடனே அஹானா வந்துட்டு, நிறுத்து பரணி நாகினி நிறுத்து, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி நான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பரணி நாகினியும் ஆரியாவை கீழே விட்டுறா. உடனே என்ன ராணி நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அஹானா சொல்கிறா, இந்த மாதிரி நம்மளால் வந்து மனுஷங்களோட மூளையில் இருக்க குறிப்பிட்ட நேரத்தில் இருக்கக்கூடிய ஞாபகங்களை அழிக்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்குதானே அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே பரணி நாகினி சொல்றா, அது முடியும் தான், ஆனா அதுக்கு ரொம்பவே ரிஸ்கான ஒரு தவத்தை வந்து நம்ம பண்ணி ஆகணும், அதை பண்ணா மட்டும்தான் அந்த சக்தி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பரணி நாகினி சொன்ன உடனே அஹானா வந்துட்டு, அதை நான் பண்ணுவேன், தவத்தை நான் மேற்கொண்டு அந்த சக்தியை பெற்று நான் வந்து ஆரியாவோட அந்த குறிப்பிட்ட ஞாபகங்களை அழிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அஹானா சொல்லுவா. அதுக்கு பரணி நாகினி சொல்லுவா, இல்ல அது ரொம்பவே ரிஸ்க், அதுக்கு கடலோட ஆழத்துக்கு போய் ஒரு செடி நமக்கு தேவைப்படும், அதை நீங்க எடுத்துட்டு வரணும், ஆனா அதை எடுத்துட்டு வர்றது ரொம்பவே ஈஸி கிடையாது, அந்த ஒரு செடியை அங்க இருக்க நிறைய உயிரினங்கள் சேர்ந்து பாதுகாத்துட்டு இருக்கு, அது ரொம்பவே ரிஸ்கானது அப்படிங்கிற மாதிரி பரணி நாகினி எவ்வளவோ சொல்றா. ஆனா அஹானா வந்துட்டு, இல்ல இந்த தவத்தை நான் வந்து செஞ்சே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே உறுதியோட சொல்லிட்டு இருக்கா. இதோட நம்ம இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.